ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ரிப்பன் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுக்க போகிறேன். அது 150 கிராம். அதுக்கு நம்ம 3 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெள்ளை எள் பிடிக்கும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு 2 பல்லு பூண்டை நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இடியப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். அதனால இந்த சாஃப்ட்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இடியாப்ப ப்ரெஸ்ஸில் இந்த அச்சை எடுத்துக்கலாம். இந்த அச்சை சேர்த்துட்டு இதை வச்சு தான் நம்ம ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். இந்த மாதிரி இதில் உள்ளுக்குள்ளே நம்ம நல்லா எண்ணெய் வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாமையும் வரும், ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு பிழியறதுக்கு. இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா நம்மளோட மாவை நல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இந்த மாதிரி சேர்த்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு ரொம்ப ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வேகும், ஒட்டாமையும் வரும். ஒரே நேரத்தில் நம்ம நிறைய புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த சலசலன்னு இருக்குல்ல, அது எல்லாமே ஓரளவுக்கு கம்மியானதுக்கு அப்புறமா 2வது சைடு நம்ம திருப்பி விட்டுறலாம். மிதமான தீயிலையே வச்சு நீங்கள் வேக வைக்கணும். இது அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே சுத்தமாகவே நல்லா வெந்துடும் ஈவனாக. பாருங்கள், இந்த மாதிரி சலசலப்பு எல்லாமே எண்ணெயில் கம்மியானதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.